மேஷ லக்னம் அல்லது மேச ராசிகள் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்களா? செவ்வாய் தசை உங்களுடைய ஜாதகப்படியாக உங்களுக்கு நடக்கின்றதா அல்லது எதிர்வர இருக்கின்றதா? மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இதை உன்னிப்பாக கவனிச்சிக்கலாம். செவ்வாய் தசை உங்களுக்கு எப்படி யோகங்களை செய்யும், எங்கு யோகங்களை செய்யும், செவ்வாய் தசை நடந்தால் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் நீங்கள் சிறப்பாக இருக்கணும், சிறப்பாக இருப்பீங்க. மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு உயர சென்றாலும் சரி, அவர்கள் சுய முயற்சியால் அவங்க பேக் எண்டில் ஒரு கரும்புள்ளி இருந்துக்கிட்டே இருக்கும். எதிலும் தைரியமாக இருப்பீர்கள். சொத்து பத்து சேர்க்கையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல ஏற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அரசு சார்ந்த அமைப்புகள் இருப்பாங்க, இல்லை தனியாரில் இருந்தாலும் மிக உயரிய பதவிகள் இருப்பாங்க. உத்தியோக நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு குரூப்புக்கு லீடர் ஆகிற அமைப்பை இந்த தசை ஏற்படுத்தி கொடுத்தோம். இந்த தசை உள்ளே வந்த உடனே அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரி, இந்த செவ்வாய் தசை உள்ளே வருது மேஷ லக்னத்துக்கு, என்ன நடக்கும்? ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், மேஷ லக்னம் அல்லது மேச ராசிகள் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்களா? செவ்வாய் தசை உங்களுடைய ஜாதகப்படியாக உங்களுக்கு நடக்கின்றதா அல்லது எதிர்வர இருக்கின்றதா? உங்களுக்கு வரலாம், உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது மேஷ லக்னத்தில் இல்லை மேச ராசியில் பிறந்திருக்கலாம், அவங்களுக்கு செவ்வாய் தசை வரலாம். அப்போது இந்த பதிவு உங்களுக்கு சற்று பயனுள்ளதாக அமையும். இதில் கூறக்கூடிய கருத்துக்கள் உங்கள் ஜாதகப்படியான தசைக்கான பொதுவான அமைப்பு. இது கிட்டத்தட்ட ஒரு 30% பொருந்தும். அவர் எங்கெங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து 50-60% உங்கள் ஜாதக நுணுக்கத்தை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் ஒரு 30-40% அந்த தன்மை அந்த தசைக்கு மாறாது. இந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை லக்னத்துக்கு நீங்கள் முதன்மையாக எடுத்துக்கலாம், ராசிக்கு 2ஆம் பட்சம் தான். மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இதை உன்னிப்பாக கவனிச்சிக்கலாம். செவ்வாய் தசை உங்களுக்கு எப்படி யோகங்களை செய்யும், எங்கு யோகங்களை செய்யும், செவ்வாய் தசை நடந்தால் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் நீங்கள் சிறப்பாக இருக்கணும், சிறப்பாக இருப்பீங்க அப்படிங்கிற தகவல் இந்த டைமில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு செவ்வாய் தசை, இது கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் கொண்ட ஒரு தசை. மேஷ லக்னத்திற்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் செவ்வாயை லக்ன நாயகனாகவும் வருகின்ற ஒரு அமைப்பு. இந்த மேஷ லக்னத்துக்கும் சரி துலா லக்னத்துக்கும் சரி ஒரு ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதை ஒரு கரும்புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ன நாயகனாக வருபவரே அட்டமாதிபத்தியத்தையும் பெறுவார், அதாவது 8ஆம் அதிபதியும் ஆவார். செவ்வாய் பாருங்க, உங்களுக்கு மேஷத்துக்கு லக்னாதிபதி, அவரே 8ஆம் அதிபதி, விருச்சிக ராசிக்கு அவங்க அதிபதி. ஸோ மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு உயர சென்றாலும் சரி, அவர்கள் சுய முயற்சியால் அவங்க பேக் எண்டில் ஒரு கரும்புள்ளி இருந்துக்கிட்டே இருக்கும். அது மறைக்க முடியாது. அது அந்த லக்னத்தின் இயல்பு. சரி, நம்ம செவ்வாய் திசைக்கு வந்துடுவோம். இந்த செவ்வாய் திசை பார்த்தீர்கள் என்று சொன்னால் லக்னாதிபதியாக 1க்கும் 8க்கும் உடையவர். ஸோ மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை ஒருபோதும் 100% நன்மையை செய்யாது. 50% நன்மையையும் 50% தீமையையும் அவர் அமர்ந்த இடத்தை பொறுத்து அந்த 50% ஒரு 10-15% ஏற இறங்க இருக்குமே தவிர முழுமையாக நன்மையை செய்யாது, முழுமையாக தீமையை செய்யாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம முதல்ல வந்துடுறோம். சரிங்களா? சரி, இந்த செவ்வாய் தசை உள்ள வருது மேஷ லக்னத்துக்கு, என்ன நடக்கும்? எதிலும் தைரியமாக இருப்பீர்கள். சொத்து பத்து சேர்க்கையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல ஏற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் இந்த 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 லக்னத்துக்கு செவ்வாய் நீசம் பெறுவது, லக்னாதிபதி ஒரு நிலையிலும் நீசம் பெறுவது சிறப்பு கிடையாது. ஆனால் லக்னத்துக்கு கேந்திரம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் நீசம் பெற்று, அதுவும் குறிப்பாக பூச நட்சத்திரத்திலேயோ அல்லது புனர்பூச நட்சத்திரத்திலேயோ நீசம் பெற்று தசை நடத்துவாரானால் ஒரு வகையில் நன்மையை செய்வார். என்ன மாதிரி நன்மையை செய்வார்? சொத்து பத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வீக சொத்து பிராப்தியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது செவ்வாய் மேச லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, கடகத்தில் நீசம் பெற்று புனர்பூசத்திலேயோ பூச நட்சத்திரத்திலேயோ அமர்ந்து தசை நடத்தினால் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுப்பார். குறிப்பாக சொத்து பத்து சேர்க்கையை, வீடு கற்ற யோகத்தை அந்த தசை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அப்படியே அங்கிருந்து வாங்க, 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியிலே அமர்கிறார் என வைத்துக்கொள்வோம். 9ஆம் இடமான தனுசு ராசியில் அவர் அமர்ந்து உத்திராட நட்சத்திரத்தை தன்னுடைய நட்சத்திர பாதமாக பெறுகிறார். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்றார் அப்படின்னு வச்சுக்குவோம். மதிப்பு மிக்க கௌரவ பதவிகள், ஊரில் இந்த நாட்டாம, இந்த கோயில் தர்மகர்த்தா, இந்த ஊர் காரியங்கள் பொது காரியங்களை எடுத்து முன்னிலைப்படுத்துகிற அந்த மாதிரி பேரையும் புகழையும் கௌரவத்தையும் கொடுத்துருவார்.
அவரே அப்படியே நகர்ந்து அடுத்த வீடு 10ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார், மகர ராசியில் உச்சம் பெறுகிறார்னு வச்சுக்கோ. அங்கே 10ல் அமர்ந்து அதே உத்திராட நட்சத்திரத்தில் அமர்றார். இந்த அமைப்பு மிக பலமான அமைப்பு. லக்னாதிபதி 10லே உச்சம் பெற்று லக்னத்தையும் பார்த்து 5ஆம் அதிபதியின் நட்சத்திரம் பெறுறார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அரசு சார்ந்த அமைப்புகள் இருப்பாங்க, இல்லை தனியாரில் இருந்தாலும் மிக உயரிய பதவிகள் இருப்பாங்க. உத்தியோக நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு குரூப்புக்கு லீடர் ஆகிற அமைப்பை இந்த தசை ஏற்படுத்தி கொடுத்தோம். இந்த தசை உள்ளே வந்த உடனே அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துரும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? ஆக செவ்வாய் இந்த லக்னத்திற்கு கடகத்தில் நீசம் பெறுவதும், மகரத்திலே உச்சம் பெறுவதும், தனுசிலே 9ஆம் வீட்டிலே அமர்கின்ற பொழுதும் நல்ல உச்ச பலன்களை, பலமான பலன்களை உத்தியோக நிமித்தமாகவும் சொத்து நிமித்தமாகவும் கௌரவம் நிமித்தமாகவும் புகழ் நிமித்தமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அப்படிங்கிறது அமைப்பு. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த செவ்வாய் சரி வேறு வீடுகளில் அமரும்போது ஒவ்வொரு வீடாக அமர்ந்தால் என்ன பலன்னு சொன்னால் பதிவு நீண்டுருங்க. இந்த 3 வீடுகளில் அமருகின்ற பொழுது உச்சபட்ச நன்மையை செய்வார். உச்சபட்ச நன்மையை கூடுதலாக கும்ப ராசியில், லக்னத்திற்கு 11ஆம் இடமான கும்ப ராசியில் அமர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் பெறுகின்ற பொழுது கல்வியில் உயர்நிலையையும் சொத்து சேர்க்கையையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த 4 வீடுகளில் செவ்வாய் அமர்ந்து இந்த நட்சத்திரங்களில் அமர்ந்து தசை நடத்துகிறார். ராகு சனியின் கேதுவின் தொடர்பு இன்றி அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தசை நன்மையை செய்யும். கூடுதலாக இப்போ நான் சொன்ன இடங்களில் அமர்ந்து குரு சுக்கிர தொடர்பை பெற்று தசை நடத்துகிறார். ரொம்ப சிறப்பு. சரிங்களா? சரி, இந்த தசை எப்போ கெடுக்கும்? அந்த அமைப்புகளில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்க. என்ன கவனிக்க முடியும்? அகலக்கால் வைக்காதீங்க, முதலீடுகள் பெருசாக போடாதீங்க, யார்கிட்டையும் வம்பு தும்புக்கு போகாதீங்க, 2 அடி அடிச்சலாம் வாங்கிட்டு அமைதியாக வந்துருங்க. அதான் கவனமாக இருக்கிறது. நம்மளால் அதிகபட்சம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். சரி, எங்கு இருந்தால் கெடுதல்களை கடுமையாக செய்வார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 3ஆம் இடமான மிதுனம், 6ஆம் இடமான கன்னி, இந்த 2 வீடுகளில் அமருகின்ற பொழுதும் 12ஆம் இடமான மீனம், இந்த 3 இடங்களில் அமருகின்ற செவ்வாய் மிக கடுமையான தொந்தரவுகளை செய்வார். சரி, இந்த 3 வீட்டில் அமர்ந்துட்டாலே செஞ்சிருவாரா? இல்லை. மிதுனத்தில் அமர்றார் அப்படின்னு வச்சுக்குவோம். மிருக சீரிட நட்சத்திரத்தில், தன் சொந்த நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஆரோக்கிய ரீதியாக மிக கடுமையான தொந்தரவுகளை கொடுப்பது, பெருத்த அவமானத்தை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான பிரச்சனையை கொடுத்துட்டு போயிடுவார். மிதுன ராசி மிருக சீரிட நட்சத்திரத்தில் அமரும்போது. அப்படியே கன்னி வீட்டுக்கு வரைங்க. கன்னி வீட்டில் சித்திர நட்சத்திரத்தில் அமர்றார். 6, 8 தொடர்புபடுத்துகிறார். டோட்டலி க்ளோஸ்டு. லக்னத்துக்கு மறைந்து ஆனால் 6ல் அமர்ந்து லக்னத்தையும் பார்த்து 6, 8, 1 தொடர்புபடுத்துகிறார். நண்பரே, இந்த தசை வரும்போது கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ணால் கரெக்டாக கீழே போவோமோ அதை மட்டும் பண்ணுவோம். இருக்கிற இடத்துலேருந்து பல மடங்கு கீழே தள்ளிடும். கன்னி ராசியில் சித்திர நட்சத்திரத்தில் அமர்ந்து தசை நடத்துகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் மிக கவனமாக இருக்கணும் அந்த நேரங்களில். அப்படியே விருச்சிகத்துக்கு வாங்க. லக்னாதிபதி லக்னத்துக்கு 8ல் நின்று அந்த இடத்துல கேட்ட நட்சத்திரத்தில் நின்று தசை நடத்துகிறார். 8, 6 தொடர்பை ஏற்படுத்துவார். இந்த தசையும் மிக கடுமையான கடன், பொருளாதார நோய் தொந்தரவுகளை ஏற்படுத்தும், மீள முடியாத தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இங்கே கண்ணியில் சித்திர நட்சத்திரத்திலையும் விருச்சகத்தில் கேட்ட நட்சத்திரத்திலையும் அவர் அமர்றது தான் மிகப்பெரிய கொடுமை. அப்படி தசை நடத்தும்போது தான் மிகப்பெரிய தொந்தரவுகளை அவர் ஏற்படுத்துகிறார். அப்படியே 12ஆம் வீடான மீனத்துக்கு போங்க. அங்கே ரேவதி நட்சத்திரத்தில் நின்று தசை நடத்துகின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நின்று தசை நடத்தும் போது மிக கடுமையான தொந்தரவுகளை அவர் ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. தேவையில்லாத விரயங்கள், சொத்து இழப்புகள், வழக்குகளை சந்திக்க வைப்பார். ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் நிற்கின்ற பொழுது செவ்வாய் மிக கடுமையான தொந்தரவுகளை தன் தசையில் கொடுப்பார். மேஷ லக்னம், லக்னாதிபதி தசை, அவருடைய சொந்த வீட்டுக்காரனுடைய தசை. ஆமாம், அப்படி இருந்தாலும் கெடுக்க தான் செய்யும். அப்போ இந்த நிலைமையில் என்ன பண்ணும்? எவன் வம்பு தும்புக்கும் நம்ம போகக்கூடாது. கோர்ட்டில் கேஸுக்கு எதுவும் போய் நம்மளா போடக்கூடாது. தொழிலில் போய் பெரிய முதலீடு போடக்கூடாது. யாரை நம்பியும் பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. எந்த உறவையும் நம்பாதீங்க. என் மாப்பிள்ளை சொத்து இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் ஆயிருந்தா அவன் பேரில் சொத்து எழுதி வைக்கிறான், அப்புறம் அவன் எனக்கு எழுதி வச்சிருவான். எழுதி வைப்பாருங்க. என்ன எழுதி வைப்பார்? ஸ்ரீஹரி கோவிந்தா ரமணா வெங்கட்ரமண கோவிந்தான்னு எழுதி வச்சுட்டு போயிடும். அப்படி பார்த்து நடந்துக்கணும், இந்த சேட்டை பண்ணக்கூடாது. ஸோ இப்படி தாங்க இந்த செவ்வாய் தசை நன்மையையும் தீமையையும் தரும். ஒவ்வொரு வீடுகளில் அமர்கின்ற பொழுதும் அவர் மாறுபட்ட பலன்களை தருவார். அது பின்வரும் காலங்களில் பார்ப்போம்.
எப்போ ரொம்ப நன்மை, எப்போ ரொம்ப தீமை அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ கடுமையான தீமைகளை செய்கின்றார், அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். அதுதான் முதல் பரிகாரம். அது இல்லாமல் தெய்வ பரிகாரம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஆயுதம் ஏந்தி நிற்கின்ற, வேலேந்தி நிற்கின்ற முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். எல்லா இடத்துலையும் வேலேந்தி தாங்க நிற்பார். ஆமாங்க. அப்போது முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பானது. இந்த காலகட்டத்தில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது அதை விட சிறப்பானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு இந்த செவ்வாத சபத்தில் ஒரு மேலோட்டமான தகவலை தான் நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு 30% நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தும். உங்கள் ஜாதகப்படி எப்படி இருக்கார், என்ன இருக்காருன்னு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடரை பார்த்து செவ்வாத சவருதுன்னா அதுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் நடந்து கொள்வது சாலச் சிறந்தது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறேங்க. சரிங்களா?